கேட்பது என்னென்னா, ரோட்டு மேலே இருக்கிறதும் இல்லாமல் ரோட்டுக்கு வர வாகனத்துக்கு இடையூறாக இருக்கிற மதுக்கடை மற்றும் பள்ளி அருகில் 714 கடை எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். பள்ளி அருகில் 200 மீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற மதுக்கடையை இது வரைக்கும் எடுக்காமல் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அதுக்கு நாங்கள் 15-20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா ஆட்சியும் வந்தாச்சு போயாச்சு, இந்த கடையை நாங்கள் எடுக்கல யாருமே. இவங்களாவது கோயில் அருகிலும் இருக்குது, பள்ளி மேல்நிலைப்பள்ளி அதுலேருந்து 200 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. 714 கடை எடுத்திருக்காங்க. எல்ஏஎஃப் ஸ்கூல் பக்கத்தில் அதுலேருந்து 100 மீட்டர் தான் இருக்கும். சர்ச்சு பக்கத்தில் கோயில் இவ்வளோ சிக்கல் இருக்கிற இடம் இன்னும் மெயின் ரோட்லேயே வச்சுட்டு இருக்காங்கன்னா 717 கடை எடுத்ததில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த கடையை ஏன் எடுக்கலை? இதுதான் எங்களோட கேள்வி. அதுதான் இன்றைக்கி எம்எல்ஏ வந்திருக்காரு, நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். பொதுமக்கள் சர்வா வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க, கொடுக்குறோம். இந்த கடையை ஆக்சிடென்ட் வேறு அதிகமாக இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது. ஒரு வண்டி அவங்க கொண்டு வந்து மதுக்குள்ளே இறக்கிறதுக்கு வர்றாங்கன்னா அந்த வண்டி நின்றுச்சுன்னா ஒரு பஸ்ஸோ காரோ ஜீப்போ எதுவுமே போக முடியாத சூழ்நிலைக்கு இந்த வெள்ளியங்காடு கடை ஒரு இடையூறாக இருக்குங்க. ஸ்கூல் காம்பவுண்ட் வந்து பாரம் நடத்திட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஸ்கூல் காம்பவுண்ட் சிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி வீடு இருக்குது, வீடு பக்கத்தில் வீடு இருக்குது, அவங்களுக்கு இடையூறு. இன்னும் ஒரு பிரச்சனைகள், ரோட்டு மேலே ஏகப்பட்ட வண்டிகள் கிராஸ் ஆகும்போது அடிச்சுட்டு ஒன்றுக்கு ஆக்சிடென்ட் 10 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கூட 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டிங்க மதுக்கடை தாண்டி போன மாதம் கடைக்கு முன்னாடியே மதுக்கடை முன்னாடி ஒருத்தர் செத்து பொழைச்சிருக்காங்க இப்போ போன வாரம். இதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா 716 கடை எங்கெங்கே சம்மந்தம் இல்லாத இடத்துல எடுத்திருக்காங்க. இது ஏன் எடுக்கலைங்கிறத எங்களோட கேள்வி. வந்திருக்காங்க எம்எல்ஏ ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க. நாங்கள்